புனிதன். புனிதன் ஷார்ட் ஸ்டோரி. முன்னொரு காலத்தில் நீலகண்டன் என்ற சிற்றரசன் இருந்தான். அவனும் அவன் மனைவியும் மிகவும் கொடூர குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். நீலகண்டனின் நிலத்தில் வேலை செய்யும் பெண்கள் மட்டுமல்ல, வீட்டில் வேலை செய்பவர்கள் மற்றும் அவன் எல்லைக்கு கட்டுப்பட்ட அனைத்து குடும்பத்து பெண்களும் அவனுக்கும் அவன் உறவினர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்களாக இருந்தனர். அவ்வாறு சம்மதிக்காத பெண்களின் கணவர்களை நீலகண்டன் ஏதாவது குற்றம் சொல்லி கொன்றுவிட்டு நிர்கதியாய் நிற்கும் அந்த பெண்களை கைக்கொள்வான். அவன் சரியாக வரி கட்டி விடுவதால் பேரரசர் அவனை கண்டுகொள்வதில்லை. நீலகண்டனின் அரசுக்குட்பட்ட பகுதியில் திருட்டு, கொலை, பெண் கொடுமை என்று மற்ற தேசம்போல் எதுவும் நடக்காததாலும் பிற தேசங்களில் அவன் புகழ் ஓங்கியது. ஆனால் அந்த மேற்சொன்ன குற்றங்கள் யாவற்றையும் அவனே நிகழ்த்தினான். அனைத்து பிரஜைகளையும் அடிமையாக்கினான். வருஷத்துக்கு இவ்வளவு என்று ராகி, சோளம், கம்பு என்று தானியம் அளந்து கொடுத்ததோடு சரி, வேறு எதுவும் இல்லை. மக்கள் 4-5 வருடங்களுக்கும் மேலாக கிழிந்த துணியும் உப்புச்சப்பற்ற உணவும் உண்டுவிட்டு நீலகண்டனின் நிலங்களில் கடுமையாக உழைத்து அதிகமாக வளம் பெருகும்படி பயிர் செய்தனர். நீலகண்டன் அவனுக்கு பிடித்த பெண்களுக்கு மட்டும் நல்ல துணிமணிகளும் பரிசுகளும் தந்தான். ஊரை கட்டுக்குள் வைக்கும் யுக்தியாகவே எண்ணி அவன் மனைவியும் அவனுக்கு ஒத்துழைத்தாள். அந்த நாட்டில் வனிதன், புனிதன் என்று 2 சிறுவர்கள் இருந்தனர். திடீரென்று இருவர் தந்தையும் வயல் வேலை செய்யும்போது பாம்பு கடித்து இறந்து விட்டதாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஊர் மக்களுக்கு அரசனின் கள்ளத்தனம் புரிந்துவிட்டாலும் நேர்மையாக வாழ முடியவில்லை என்ற ஒரு புள்ளி ஏக்கத்தை சுமந்து கொண்டு அவர்கள் யாவரும் அடிமையாக அநியாய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வனிதனின் தாய் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள் என்பதால் அவளை பிறகு பார்க்கலாம் என்று நீலகண்டன் குடும்பத்தார் புனிதனின் தாயை குறிவைத்தனர். வனிதனின் தாய் வாணி அரசனின் நிலத்தில் வேலை செய்ய மட்டும் ஒப்புக்கொண்டு களனி சென்றாள். புனிதனின் தாய் வேணியும் வாணியும் உயிர்த்தோழிகள். ஆனால் நீலகண்டன் குடும்பத்தார் ஒவ்வொரு வார இறுதியிலும் இருவரின் வீட்டுக்கும் ஆள் அனுப்ப வாணி பயந்து முன்கூட்டியே வீட்டை தாளிட்டு கொண்டாள். வேணியும் அவ்வாறே செய்தவள் மெதுவாக யோசித்தாள். தன் மகனின் எதிர்காலமாவது நன்றாக இருக்க தான் சீரழிந்தால் பரவாயில்லை என சிந்தித்தாள். வேணி மெல்ல தன் சகோதரனை அழைத்து அவன் வீட்டிற்கு புனிதனை அழைத்துச் சென்று விடச் செய்தாள். அவன் பெரியவனாகும் வரை பாதுகாக்கும்படி அனுப்பிவிட்டாள். இது பற்றி வனிதனின் தாய் வாணி கேட்டபோது தன் முடிவை வேணி சொல்ல வாணி தடுத்தாள். நேர்மையாகவே வறுமையோடு வாழ்ந்து விடலாம் என்ற வாணியின் கொள்கை என்றோ வேணியின் செவிக்கு புறந்தள்ளப்பட்டு விட்டது. அந்த வார இறுதியில் வந்த அரசன் நீலகண்டனின் வேலையாளிடம் செய்தி சொல்லி அனுப்பினாள் வேணி. அதன் பின்பு அவள் வாழ்வே மாறிப்போனது. நீலகண்டனும் அவன் மனைவியும் அவளை வரவேற்று உபசரித்து வேணி தன் வாழ்நாளில் ருசித்திராத பண்டங்களை உண்ணக் கொடுத்து மிகவும் அன்பொழுக பேசினார்கள். வனப்பு மிகுந்த அவள் இளமை இன்னும் பல வருஷத்துக்கு இருக்கும் என்று கணக்கு போட்டார்கள். அவளுக்கு நீலகண்டன் அன்றிரவு அங்கு தங்கி அடுத்த நாள் வீட்டுக்கு செல்லும்போது பல பரிசுகள் தந்தான். பொற்காசுகள் நிரம்பிய பேழை தந்தான். அவன் மனைவி பல பட்டாடைகள் தந்தாள். வேணிக்கு இருந்த துக்கம் சிறுத்து புள்ளியாகிவிட்டது. இப்போது மனம் மிகவும் லேசாகி விட்டது போல் உணர்ந்தாள். இதுதான் மகிழ்ச்சி என்பது போல் இருந்தது அவளுக்கு. சில காலம் கழித்து நீலகண்டன் அவளுக்கு ஊருக்கு எல்லையில் தனியாக ஒரு வீடு தந்தான். இப்போதெல்லாம் வேணி வாணியை பற்றி நினைப்பது கூட இல்லை. எப்போதாவது அரசனுடன் செல்லும்போது வழியில் கண்டாலும் பாவம், பிழைக்கத் தெரியாதவள் என்று பரிதாபமாக பார்ப்பாள். வாணியின் மகன் வனிதன் ஏக்கத்துடன் இருந்தான். வேணியைப் போல் தன் தாய்க்கு தன் மேல் அக்கறை இல்லை என கோபித்தான். இப்படி வாழ்ந்து உனக்கு மட்டும் என்ன பத்தினி என்று சிலை வைக்கப் போகிறார்களா என்றெல்லாம் கூட கோபித்தான். ஒரு மகன் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி தன் தாயை கோபித்தான். தினமும் வயல் வேலைக்கு சென்று வருடம் முழுவதும் பாடுபட்டாலும் வாழ்வே கழிந்து விட்டாலும் கூட தனக்கு இந்த கூரை வீடும் அழுக்கு துணியும் வரகு கஞ்சியும் தான் மிஞ்சும் என பேசி கசந்தான். அவ்வப்போது அரசன் நடுவிருக்க அரசியும் அவளும் இருபுறம் இருக்க தேரில் ஊர்வலம் செல்லும்போது மக்கள் கூடி நின்று வணங்குவதைக் காண வேணிக்கு பெருமகிழ்ச்சி தாளவில்லை.
மற்ற பெண்களை விட அவள் இளமையாக இருந்ததாலும், அரசனின் மூத்த மனைவி இறந்துவிட இரண்டாவது மனைவியான இப்போது இருக்கும் அரசிக்கும் வேணியின் வயதே இருப்பதாலும் இருவரும் உற்ற தோழிகளாயினர். வேணி வாணி நட்பு பழைய கனவானது. வளர்ந்து பெரியவனாகி தன் தாய் மாமனுடன் அங்கும் அரசனின் நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த புனிதன் திடீரென்று வேலை பார்க்க வேண்டாம் என்று நிறுத்தப்பட்டான். அவனுக்கு வீடும் பல பட்டாடைகளும் பொற்காசுகளும் எங்கிருந்தோ வந்தன. புனிதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் இப்போது சிறுவன் அல்லவே. அவன் தன் தாய் மாமனிடம் ஒரு நாள் வற்புறுத்தி கேட்க மாமன் உண்மை நிலை கூறினான். புனிதன் மனம் கசந்தது. தாய் மாமனின் சமாதானம் பலிக்கவில்லை. ஊருக்கு கிளம்பி வந்தான். ஊர் எல்லையில் புனிதன் நின்று கொண்டிருந்தபோது திடீரென இருபுறமும் வயலில் வேலை செய்த ஆண்கள் பெண்கள் ஓடி வந்து வரிசை கட்டி நின்று கும்பிட்டபடி நின்றனர். அப்போதுதான் அரசன் நீலகண்டன் தேர் வருவதை கவனித்தான் புனிதன். அருகில் தேர் வந்தபோது அதில் அரசன் நடுவில் அமர்ந்திருக்க, தன் தாய் வேணியும் அரசியும் இருபுறமும் அமர்ந்திருப்பதைக் கண்டு விக்கித்து போனான் புனிதன். புனிதனை கண்டதும் வேணி தேரை நிறுத்தச் சொல்லி நாளை வருவதாக அரசியிடம் கூறிவிட்டு வந்தாள். அவள் நடக்க புனிதன் பின் சென்றான். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எல்லையில் இருந்த அவள் வீட்டை பார்த்தான். மாடு கன்றுகள் இருந்தன. மாட்டு வண்டி இருந்தது. புறா கூடுகளும் கிளி கூண்டுகளும் இருந்தன. 4-5 வேலையாட்கள் இருந்தார்கள். ஒரு சிறு அரண்மனை போல் இருந்த அந்த வீட்டில் நுழையவே கூசி புனிதன் வெளியில் நின்றான். அவனை வற்புறுத்தி உள்ளே அழைத்துச் சென்று வேணி அவன் வருகைக்காக மிகவும் மகிழ்ந்தாள். அவள் சம்பாதித்த யாவும் அவனுக்குத்தான் என்றும் அவன் ராஜ வாழ்வு வாழலாம் என்றும் கூறினாள். அலமாரியில் நிரம்பி கிடந்த பட்டாடைகளை காண்பித்தாள். பெரிய பேழையில் நிறைந்த பொற்காசுகளை காட்டினாள். பெரிய நிலைப்பேழையை பீரோ திறந்து காட்டி அவளே வியந்தாள். அதில் மாணிக்கம் மரகதம் பதித்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருந்தன. வேலையாட்களை அழைத்து வேணி அவர்கள் சமைத்த உணவையும் தர பதநீரையும் தந்தாள். புனிதன் அவற்றை அருவருப்புடன் பார்த்தான். எதுவும் பேசாமலும் எதையும் உண்ணாமலும் இருக்கும் தன் மகனின் இறுகிய முகத்தைக் கண்டு பல காலம் கழித்து வேணி மனம் நொந்தாள். அவளுடைய மகிழ்ச்சி மறைந்துவிட்டது. வேலையாட்களை வீட்டுக்கு அனுப்பினாள். புனிதனின் அருகில் வந்து அமர்ந்து கண்ணீர் உகுத்தாள். தான் எடுத்த முடிவும் வாழ்ந்த வாழ்வும் ஈட்டிய பொருளும் முழுக்க முழுக்க புனிதனின் எதிர்காலம் எண்ணித்தான் என்றெல்லாம் பலவாறு புலம்பி அழத் தொடங்கினாள். தன் மகனின் முன்பு ஒரு தாய்க்கு அவ்வாறான நிலைமை யாருக்கும் உலகில் வரக்கூடாது. புனிதன் மௌனமாக இருந்தான். அவன் பின்னே புறப்பட்டு வந்த தாய்மாமன் வாணியின் வீட்டுக்கு வந்து சொல்ல, வாணியும் வனிதனும் மாமனும் புனிதன் வீட்டுக்கு வந்து அவனை அழைத்துச் சென்றனர். வேணி சிறிது அழுதால் மனபாரம் குறையும் என்று அவளை தனிமையில் விடும்படி அவர்கள் கூறி வனிதனின் வீட்டுக்கு வந்தார்கள். வனிதனின் தாய் வாணி பலகாலத்துக்கு முன்பு பார்த்ததைப் போலவே அழுக்கு துணியும் கூரை வீடுமாக இருந்தாள். ஆனால் வீட்டுக்குள் அவள் அடுப்பு மூட்டி அனைவருக்கும் அவசரமாக தயாரித்த கூழும் வெங்காயமும் மோர்மிளகாயும் புனிதனின் பசிக்கு அமிர்தமாக இருந்தது. வனிதன் தன் தாய் மீது சொன்ன குற்றத்துக்கு புனிதன் மறுப்பு தெரிவித்து அவனை அமைதிப்படுத்தினான். ஏதுமில்லாத ஏழ்மையிலும் அந்த கூரை வீட்டில் ஒளி நிறைந்திருப்பதாக புனிதனுக்கு தோன்றியது. சற்று தூரத்தில் வேணி பெருங்குரல் எடுத்து அழுத அழுகை சற்று நேரத்தில் குறைந்திருந்தது. அடுத்த நாள் காலையில் வீடு திறக்காததால் அனைவரும் கதவை உடைத்து பார்த்தபோது வேணி தன் ஆபரணத்தில் இருந்த வைரக்கல்லை பொடித்து உண்டு இறந்திருந்தாள். ஓடி வந்த ஊரார் தங்கள் மனதில் ஒரு புள்ளியாக இருந்த நேர்மைக்கான ஏக்கம் வெளிப்பட அவர்களின் சினம் அரசனின் அரசியல் மேல் திரும்பியது. வேணி இறந்தது கேட்டு வந்த அரசன் குடும்பத்தினர் விரட்டியடிக்கப்பட்டனர். பேரரசன் வந்து அனைத்தையும் கேள்விப்பட்டு நிலங்களை மக்களுக்கு பங்கிட்டு தருவதாக வாக்களித்து நீலகண்டனையும் அவன் மனைவியையும் சிறைப்பிடித்துச் சென்றான். யாவும் நடந்தும் மாலை வரை இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்த புனிதன் மெல்ல எழுந்து தன் தாயின் வீட்டை பூட்டி தீ வைத்தான். அனைவரும் வியப்புற்றனர். வேணியின் தவறான வாழ்வும் அதில் ஈட்டிய பொருட்களையும் அநீதியையும் ஒரு சேர அழித்து சுத்தப்படும்படி நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது.
முற்றும்.